எல்லாருக்கும் வணக்கம். நம்ம குடும்பத்தோட நிதி பாதுகாப்புக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு இல்லையா? ஆனா நிறைய பேருக்கு அது என்னவோ ஒரு பெரிய புதிராவே இருக்கு. கவலையே படாதீங்க. இந்த பகுதியில ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி இருக்கிற எல்லா சந்தேகத்தையும் நம்ம ரொம்ப தெளிவா பார்க்கலாம். சரி, வாங்க முழுசா தெரிஞ்சுக்கலாம். நாம மொத்தம் 5 முக்கியமான பகுதியா இத பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுக்கு இவ்ளோ தேவைன்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் நமக்கான சரியான திட்டத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, பாலிசி வாங்கிட்டு எப்படி கிளைம் பண்றது, அரசாங்கத்தோட திட்டங்கள் என்னென்ன இருக்கு, கடைசியா நீங்க அடுத்து என்ன பண்ணணும்னு எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்துரலாம். முதல் பகுதி ஹெல்த் இன்சூரன்ஸ். இது ஏன் நமக்கு இவ்ளோ அவசியம்? வாங்க முதல்ல இந்த கேள்விக்கான பதிலே தேடுவோம். ஒக்க நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம குடும்பத்துல யாருக்காவது திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தா அந்த பெரிய செலவை எப்படி சமாளிப்பீங்க? அது நம்ம வருஷக்கணக்கா சேர்த்த பணத்தை காலி பண்ணிடுமா, இல்ல நம்மள கடன்காரன் ஆக்கிடுமா? இந்த கேள்விதான் ஹெல்த் இன்சூரன்ஸோட அவசியத்தை நமக்கு ஆணித்தரமா உணர்த்துது. அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நீங்க மாசமோ இல்ல வருஷத்துக்கு ஒரு முறையோ ஒரு சின்ன தொகைய, அதாவது பிரீமியத்தை இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கட்டுவீங்க. அதுக்கு பதிலா உங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவு வந்தா அந்த கம்பெனி அதை பாத்துக்கும். இங்க சொல்ற மாதிரி மருத்துவ செலவுங்கிற பெருமழையிலிருந்து நம்மள பாதுகாக்கிற ஒரு உயிர்காக்கும் கொடைதாங்க இது. சரி, இது ஏன் இவ்ளோ முக்கியம்? முதல்ல மருத்துவ செலவுகள். அப்பாடா, நாளுக்கு நாள் ராக்கெட் வேகத்துல ஏறிட்டே போகுது. உங்களுக்கு தெரியுமா, இந்தியால மெடிக்கல் இன்ஃப்ளேஷன், அதாவது மருத்துவ பணவீக்கம் மட்டுமே கிட்டத்தட்ட 14% உயருது. இது மத்த பொதுவான விலைவாசி உயர்வை விட 2 மடங்கு அதிகம். ரெண்டாவதா, இது உங்க பணவர்ஷ சேமிப்ப ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் பில்ல கரைஞ்சு போகாம பாதுகாக்குது. மூணாவதா, பணத்தை பத்தி கவலைப்படாம ஒரு நல்ல மருத்துவமனையில தரமான சிகிச்சை எடுக்க அது ரொம்ப உதவுது. இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு அதோட அவசியம் நல்லாவே புரிஞ்சிருக்கும். அடுத்ததா, மார்க்கெட்ல ஏகப்பட்ட பிளான்ஸ் இருக்கு. அதுல நமக்கேத்த சரியான திட்டத்தை எப்படி செலக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். பொதுவா 2 டைப்பு பிளான்ஸ் ரொம்ப பாப்புலர். ஒன்னு இண்டிவிஜுவல் பிளான். இது ஒருத்தருக்கு மட்டுமான பாலிசி. மொத்த காப்பீட்டுத் தொகையும் அவருக்காக மட்டுமே இருக்கும். இன்னொன்னு ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளான். இது ஒரே பாலிசில கணவன், மனைவி, குழந்தைங்கன்னு மொத்த குடும்பத்தையும் கவர் பண்ணிடும். இதுல காப்பீட்டுத் தொகைய குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் பகிர்ந்துக்கலாம். குறிப்பா புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கும் சின்ன குழந்தைங்க இருக்கிற குடும்பத்துக்கும் இந்த ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளான் ஒரு நல்ல சாய்ஸ். இது மட்டும் இல்லாம 60 வயசுக்கு மேல இருக்கிற பெரியவங்களுக்காகவே சீனியர் சிட்டிசன் பிளான் இருக்கு. அப்புறம் கேன்சர், ஹார்ட் அட்டாக் மாதிரியான குறிப்பிட்ட பெரிய நோய்கள் ஏதாவது வந்தா மொத்தமா ஒரு பெரிய தொகையை கொடுக்கற மாதிரி கிரிட்டிக்கல் இல்னஸ் பிளான்னு சில ஸ்பெஷல் திட்டங்களும் இருக்கு. பாலிசி எடுக்கும்போது சில முக்கியமான வார்த்தைகளை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். முதல்ல சம் இன்ஷோர்ட், அதாவது காப்பீடு தொகை. சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு வருஷத்துல இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய அதிகபட்ச தொகை. இந்த தொகை எவ்ளோ அதிகமா இருக்கோ அவ்ளோ உங்களுக்கு பாதுகாப்பு. அடுத்தது பிரீமியம், அதாவது பிரீமியம். இந்த பாதுகாப்பை பெறதுக்காகவும் உங்க பாலிசியை ஆக்டிவா வச்சுக்கிறதுக்காகவும் நீங்க கட்டுற வருடாந்திர அல்லது மாதாந்திர கட்டணம் தான் இது. அடுத்து வெயிட்டிங் பீரியட், அதாவது காத்திருப்பு காலம். இது ரொம்ப முக்கியமான விஷயம், கவனிங்க. பாலிசி எடுத்த உடனேயே எல்லா நோய்களுக்கும் கிளைம் பண்ண முடியாது. குறிப்பா உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நோய்களுக்கு பொதுவா 2 வருஷத்துலேருந்து 4 வருஷம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருக்கும். கடைசியா நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ். இது உங்க இன்சூரன்ஸ் கம்பெனியோட டைப்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ். இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தா கையிலேருந்து பணம் கட்ட வேண்டியதில்ல, பில்ல இன்சூரன்ஸ் கம்பெனியே நேரா செட்டில் பண்ணிடுவாங்க. சரி, இப்போ உங்களுக்கு திட்டங்களை பத்தியும் அதுல இருக்கிற சில முக்கியமான வார்த்தைகள் பத்தியும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்ததா ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு விஷயத்துக்குள்ள போலாம். ஒரு பாலிசியை எப்படி வாங்குறது, தேவைப்படும் போது அதை எப்படி பயன்படுத்துறது, அதாவது கிளைம் பண்றது எப்படின்னு விரிவா பார்க்கலாம். ஒரு பாலிசிய வாங்குறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் கண்டிப்பா மனசுல வச்சுக்கோங்க. உங்க வயசு, குடும்பத்துல எத்தனை பேரு, உங்களுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் இருக்கான்னு உங்க தேவைகளை முதல்ல முடிவு பண்ணுங்க. அப்புறம் கம்மியான பிரீமியத்துல அதிகமான காப்பீட்டுத் தொகை கொடுக்கற பிளான் எதுன்னு ஒப்பிட்டு பாருங்க. உங்க ஏரியாக்கு பக்கத்துல இருக்கிற நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் அவங்க நெட்வொர்க் லிஸ்ட்ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. எல்லாத்தையும் விட முக்கியம், பாலிசி டாக்குமெண்ட்டை முழுசா படிங்க. அதுல என்னென்ன சிகிச்சைக்கு கிளைம் கிடைக்காதுன்னு சொல்ற விலக்குகளை தெளிவா புரிஞ்சுக்கிட்டா பின்னாடி எந்த பிரச்சனையும் வராது. கிளைம் பண்றதுல 2 வழி இருக்கு. முதல்ல கேஷ்லெஸ். இது ரொம்பவே சுலபமான வழி. நீங்க ஒரு நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகும்போது உங்க இன்சூரன்ஸ் கார்டை காட்டினா போதும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஆளுங்களே உங்க இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு முன் அனுமதி வாங்கிடுவாங்க. அனுமதி கிடைச்சதும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடும். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் பில்ல அவங்களே நேரா செட்டில் பண்ணிடுவாங்க. உங்க பாக்கெட்ல இருந்து எந்த பணமும் போகாது. 2வது வழிதான் ரீஎம்பர்ஸ்மெண்ட். ஒருவேளை நீங்க நெட்வொர்க் லிஸ்ட்ல இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா இந்த வழியை ஃபாலோ பண்ணணும்.
முதல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்த உடனே உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தகவல் சொல்லிடுங்க. அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகிற எல்லா செலவையும் நீங்க தான் முதல்ல கையிலிருந்து கட்டணும். டிஸ்சார்ஜ் ஆகும்போது எல்லா ஒரிஜினல் பில், ரிப்போர்ட்ஸ்னு எல்லாத்தையும் பத்திரமா வாங்கி கிளைம் ஃபார்மோட சேர்த்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்பணும். அவங்க எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு பணத்தை உங்க அக்கௌண்ட்டுக்கு திருப்பி அனுப்பிடுவாங்க. சரி, பிரைவேட் இன்சூரன்ஸ் திட்டங்கள் மட்டும் இல்லாம நம்ம அரசாங்கமும் மக்களோட நலனுக்காக சில அருமையான காப்பீட்டு திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. அத பத்தி இந்த 4வது பகுதியில பார்க்கலாம். இந்த அரசு திட்டங்களோட முக்கிய நோக்கமே ஒண்ணுதான். பொருளாதாரத்துல பின்தங்கிய நிலையில இருக்கிற மக்கள் கூட தரமான மருத்துவ சிகிச்சையை பெறணும். இது ஒரு ரொம்ப முக்கியமான சமூக பாதுகாப்பு நடவடிக்கைன்னே சொல்லலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் ரொம்பவே பிரபலம். அதே மாதிரி தேசிய அளவுல ஆயுஷ்மான் பாரத் திட்டம் கோடிக்கணக்கான மக்களுக்கு பயனளிச்சிட்டு இருக்கு. இந்த திட்டங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வருமான வரம்புக்கு கீழே இருக்கிற குடும்பங்களுக்காகவே கொண்டு வரப்பட்டது. அதனால இத பத்தியும் நாம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இவ்ளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க அடுத்ததா என்ன செய்யணும்? இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த வரி எவ்ளோ அர்த்தம் உள்ளது பாருங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக நீங்க இன்னைக்கு பண்ற இந்த சின்ன முதலீடு நாளைக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவ செலவுல இருந்து உங்க குடும்பத்தையும் உங்க சேமிப்பையும் பாதுகாக்கும். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு செலவு கிடையாது, இது ஒரு முதலீடு. அதனால இந்த கேள்விய நீங்களே உங்ககிட்ட கேட்டுக்குங்க. எதிர்பார்க்காம வர மருத்துவ செலவுகள்ல இருந்து உங்க குடும்பத்தோட நிதி எதிர்காலத்தை பாதுகாக்க நீங்க தயாரா? உங்க பதில் ஆமான்னா யோசிக்காதீங்க, அடுத்த அடியை எடுத்து வைங்க. ஆன்லைன்ல இன்சூரன்ஸ் ஒப்பீட்டு தளங்களை பாருங்க, வெவ்வேறு திட்டங்களை கம்பேர் பண்ணுங்க, இல்லனா ஒரு நல்ல நிதி ஆலோசகர்கிட்ட பேசுங்க. ஆனா தள்ளி போடாதீங்க, இன்னைக்கே அதுக்கான முதல் படியை எடுத்து வைங்க.